மைக்ரேன் ஹெடேக் அப்படின்னா என்ன? அது என்ன காரணத்தினால வருது? அது எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் மைக்ரேன் ஹெடேக் இருக்க ஒருத்தருக்கு நம்ம எப்படி வைத்தியம் பண்ணுவோம்? அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணுவோம்? அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்போம்? அவங்க இந்த மைக்ரேன் ஹெடேக்லேருந்து ரிலீவ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். I am Dr. Srinivasan Paramasavam, neurosurgeon and neuroendovascular surgeon at Apollo Hospitals and Apex Medical Center, Chennai. மைக்ரேன் ஹெடேக் இருக்க ஒருத்தர் மைக்ரேன் ஹெடேக்குக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மைக்ரேன் ஹெடேக் வர்றதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தடுக்கிறது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அது எதை ட்ரிகர்னால் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லாருக்குமே ட்ரிகர் இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மைக்ரேன் சில ட்ரிகர்னால் வரும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பனானாவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சாக்லேட்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கேக் சாப்பிட்டனால வரலாம். எந்த ஃபுட்னால் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு அதர் ட்ரிகர்ஸ், லவுட் நாய்ஸ் இல்லை எக்ஸசிவ் எக்ஸர்ஷன், அதாவது அபரிவிதமான சில வேலைகள் பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஹெடேக்கோடு சேர்த்து இந்த மைக்ரைன் வரலாம். அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸையும் அவங்க அவாய்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் மைக்ரைன். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு இந்த ஆரா சொன்னீங்க இல்லையா, அதாவது மைக்ரைன் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் வரும். அதாவது கண் பார்வை மறைக்கிறது, சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், சிலருக்கு ஒரு அப்நார்மல் ஃபீலிங் வரும். இந்த மாதிரி எந்த ஆரா வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டைமில் அவங்க வெரி சிம்பிள் மெடிசன்ஸ், அதாவது நம்ம ரெகுலராக தலைவலிக்கு சாப்பிட்ற மாத்திரை என்ன, நம்ம சாப்பிட்றது பேராசிட்டமால். ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளை அந்த ஸ்டேஜில் போட்டாங்கன்னா அந்த மைக்ரைன் அட்டாக் ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒருத்தருக்கு மைக்ரைன் அட்டாக் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அதாவது அவங்களுக்கு ஹெட்டேக் சிவியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் பேராசிட்டமால் கேட்கவே கேட்காதுங்க. அதாவது பேராசிட்டமால் மைக்ரைன் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆரா இருக்க டைமில் போட்டால் ஹெல்ப் பண்ணும். பட் மைக்ரைன் அட்டாக் வந்துடுச்சுன்னா அந்த அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது ட்ரிப்டென்ஸ் அப்படின்னு சில மெடிசன்ஸ் இருக்குது. அது டாக்டர் அட்வைஸோடு நீங்கள் கரெக்டாக அந்த மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்டாக்கை அபார்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த தலைவலி இருந்து தான் போகும். இது கூட சேர்த்து அவங்க மற்ற சென்சேஷன், அதாவது ஒரு சிலருக்கு நாஷியா, அதாவது வாமிட்டிங் மாதிரி சென்சேஷன், ஒரு சிலருக்கு வாந்தியே வரும். அதுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த மைக்ரைன் அட்டாக்கை அபார்ட் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகலாம். இப்போது இந்த மைக்ரைன் ஹெடேக்கோட சோஷியல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரைன் ஹெடேக் ஒருத்தருக்கு அடிக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை மைக்ரைன் ஹெடேக் வருது அப்படின்னா அவங்களால நார்மல் ஃபங்க்ஷனிங்கே பண்ண முடியாது. அவங்க ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் மைக்ரைன் ஹெடேக் வந்ததுன்னா அவங்களால நார்மலாக ரொட்டீனாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அண்ட் இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது அப்படின்னா அவங்களோட ரொட்டீன் லைஃபே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக அவங்களுக்கு ப்ரொஃபைலாக்டிக் மெடிசன்ஸ், அதாவது அந்த மைக்ரைன் அட்டாக் வராமல் இருக்க நாளடைவில் சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதாவது மைக்ரைன் ஹெடேக் இருக்க எல்லாருக்கும் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. மைக்ரைன் அட்டாக் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, மைக்ரைன் அட்டாக் அடிக்கடி வருது, அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த மைக்ரைனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரானிக் மெடிசன்ஸ் போடுவோம். யூஸ்வலாக 2 to 3 months கண்டினியூஸாக இந்த மெடிசன் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிரும், இந்த மைக்ரைன் அட்டாக் ப்ரிவெண்ட் ஆகும், அண்ட் கம்ப்ளீட்லி அவங்க இந்த மைக்ரைன் ஹெடேக்லேருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு வர்ற மைக்ரைன் ஹெடேக் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் ஹெடேக், ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஹெடேக் டைரி. அதாவது எந்த டைமில் ஹெடேக் வருது, என்ன டைப் ஆஃப் ஹெடேக் வருது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே பரவுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு டைரியாக போட்டு அவங்க கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை வச்சு அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹெடேக் இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது, என்ன ட்ரிகர் இருக்குது, அண்ட் என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சரியாகும், அவங்களுக்கு ப்ரொஃபைலாக்டிக் லாங் டேர்ம் மெடிசன்ஸ் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் ஒன் ஷாட்டில் தீர்மானித்து அவங்களுக்கு கம்ப்ளீட் குணம் கொடுக்க முடியும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹெடேக் இருக்குது, நீங்கள் அது மைக்ரைன் ஹெடேக் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஹெடேக் டைரி. அந்த டைரியை எடுத்துகிட்டு நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும்.